இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இஸ்மவேல் பிறந்தப்ப கூட ஆண்டவர் அந்த டெஸ்ட் ஆபிரகாமுக்கு வைக்கல. ஆனால் தன் வார்த்தையினுடைய வெளிப்பாடாகிய அந்த வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஈசாக்கு வந்தப்போ ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரே குமாரன் இருக்கிறான்ல, அவன் தான் உனக்கு எல்லாம் நினைச்சிருக்கான்ல, அவனை கொண்டு வந்து நான் சொல்லுகிற இடத்துல பண்ணி சொல்லுங்க. நீ நான் தான் பண்ணிருப்போம் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியாம தான் உட்காந்து இருக்கிறோம். இல்லை, நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இஸ்மவேல் இருக்கிற ஆண்டவர் இவனை விட்டு அவனை தான் தூக்கிடலாம். கர்த்தருடைய வசனத்துக்கும் நீங்க சோதர யாத்திராவத்தில் படிச்சீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஊழியக்காரனுக்கும் அவர்கள் பயந்தாலும் ஒரு வசனம் இருக்குது. நான் எப்படி சொல்லியிருக்கேன்? அவன் நடத்துகிற தகப்பனுக்கு எவன் கீழ்ப்படுகிறானோ அவருக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். தகப்பனுடைய இருதயத்திலிருந்து வர அந்த ஆசீர்வாதம். ஆமா இல்லையா? நீங்க சொல்ல, நான் இப்படி சொல்ல போறேன், 2 பிள்ளை இருக்குது, ஒண்ணு வார்த்தை அப்படி கேட்குது, இன்னொன்னு கடக்க மாட்டேங்குது. ஆனா 2 பேரும் நீ ஆசீர்வதித்து அவன் வேற வழியே ஏன் நீ தான் பெற்ற ஆசீர்வதிதான். ஆனால் நான் எப்படி சொல்றேன் கவனிங்க, உன் மனதில் இருந்து அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் யார் மேல தங்கும்? நான் என்ன தப்பா சொல்றேன்னா, பிராக்டிக்கலா அந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கிறது தான் இந்த வசனம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய 40 வாட்டி பட்சம், பைபிள் 50 வாட்டி பட்சம் புரியாம படிச்சுக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, அந்த மோமெண்ட்ல அந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்துட்டாரு. தனக்கு வந்த ஆசீர்வாதம், கற்றுக் கொடுத்த மனைவி, சொத்து எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஒன்லி காட்ஸ் வேர்ட், அன்றைய வார்த்தை. பிள்ளை கூட்டினாரு, சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போகிறார். அதுதான் கீழ்ப்படுதலின் உச்சம். இல்லையா சொல்லுங்களா? அல்லேலூயா.